வழக்கமான மதுவுக்கும் விஷ சாராயத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? விஷ சாராயம் குடித்தவர்கள் உயிர் பிழைக்க வாய்ப்புகள் உள்ளதா என்பது பற்றி மருத்துவ வல்லுநருடன் நான் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். மூலப்பொருட்களை ஊறல் போட்டு நொதித்த பிறகு காய்ச்சி ஆவியாக்கி ஆவியை குளிர்வித்து அதிலிருந்து சொட்டு சொட்டாக சேகரித்தல் என தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் மதுவுக்கும் திருட்டுத்தனமாக காய்ச்சி விற்கப்படும் விஷ சாராயத்திற்கும் செயல்முறையில் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் தொழிற்சாலையில் தயாரிக்கப்படும் எத்தனாலில் பல்வேறு படிநிலைகளில் நச்சுத்தன்மை நீக்கப்படுவதை வேதியியல் நிபுணர்கள் உறுதி செய்த பிறகே குடிக்க உகந்த மதுவாக மாற்றப்படுகிறது. அதே சமயம் இதுபோன்ற செயல்முறையில் சிறு தவறு நடந்தால் கூட அது உயிருக்கே ஆபத்தாய் முடிகிறது. உள்ளூர் ஆட்களால் காய்ச்சப்படும் சாராயத்தில் தர பரிசோதனை என்பது சாத்தியமில்லாத நிலையில் சுவை, வாசனை, போதையை கூட்டி வியாபாரத்தை பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மெத்தனால் கலக்கப்படுவதால் தவிர்க்க முடியாத பல அசம்பாவிதங்கள் நேருகின்றன. ஒரு டின் பியரில் 1/3 பங்கு, அதாவது 100 மில்லிலீட்டர் அளவு மெத்தனால் கலந்த விஷ சாராயத்தை குடித்தாலே 12 மணி நேரத்தில் உயிரே பறிபோகும் என மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். விஷ சாராயத்தை ஒருவர் குடிக்கும் போது அதை ஈரணிக்க உள் உறுப்புகள் தீவிரமாக செயல்படுகின்றன. இவ்வாறு மெத்தனால் பார்மால்டிகைடாக பிரிந்து பின் நச்சுத்தன்மை மிகுந்த பார்மிக் அமிலமாக மாறுகிறது. இந்த பார்மிக் அமிலம் மனித உடலில் உள்ள கோடிக்கணக்கான செல்கள் ஒவ்வொன்றிலும் ஆற்றல் மையமாக இருக்கும் மைட்டோகாண்ட்ரியாவில் உள்ள காக்ஸ் என்சைம்களை தடுக்கிறது. இதன் காரணமாக செல்கள் உயிர் வாழ தேவையான ஏடிபி என்ற ஆற்றல் மூலக்கூறு உற்பத்தி தடைபட்டு மைட்டோகாண்ட்ரியா செயலிழப்பதன் மூலம் உயிரிழப்பு நேர்கிறது. இது தவிர மெத்தனால் மூலம் உடலில் உருவான பார்மிக் அமிலம் இரத்தத்தில் pH அளவை குறைய செய்து அமிலத்தன்மை மிக்கதாக மாற்றுகிறது. இந்த அமிலத்தன்மையை குறைப்பதற்காக இரத்தத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உடல் வேக வேகமாக வெளியேற்றுவதால் அதீத மூச்சு திணறல் ஏற்பட்டு இதய தசைகள் சுருங்கி விரிவது குறைகிறது. இதைத் தொடர்ந்து மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் அளவும் குறைந்து மூளைச்சாவு ஏற்பட்டு இறுதியில் உயிர் பெறுகிறது. இந்த கொடூர மரணத்தில் இருந்து ஒருவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தாலும் மெத்தனால் மூலம் உடலில் பரவிய பார்மிக் அமிலம் பார்வை நரம்புகளை துண்டித்துவிடும் என்பதால் மூளைக்கு சிக்னல்கள் கடத்தப்படுவது தடைபட்டு நிரந்தரமாக பார்வை பறிபோய்விடும். சென்னையைச் சேர்ந்த பொது மருத்துவம் மற்றும் தீவிர சிகிச்சை நிபுணர் டாக்டர் விஜய் சக்கரவர்த்தியிடம் பேசினோம். விஷ சாராயம் குடிச்சதால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போது அவருக்கு முதல்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும்? விஷத்தன்மை உள்ள அந்த சாராயம் அது அப்சர்வ் ஆகிறத தடுக்கணும். அதுக்கு ஆக்டிவேட்டட் சார்கோல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆக்டிவேட்டட் சார்கோலை முதல்ல கொடுப்போம். நம்பர் 1. நம்பர் 2வது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சாராயத்துக்கு எதுவும், இந்த விஷ சாராயத்துக்கு எதுவும் ஒரு ஆன்டிடோட் இருக்குதா, மாற்று மருந்து இருக்குதா அப்படின்னு பார்த்து, அதோட மாற்று மருந்துகள் என்னது, ஃபோம் எபிசோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்னு ஃபோம் எபிசோல், இல்லைன்னா எத்தனால்ங்கிறது நம்ம ரெகுலரா கன்சியூம் பண்ணக்கூடிய சாராயம், ஆல்கஹால். இந்த 2 தான் இதோட மாற்று மருந்து. 2வது இதை கொடுப்போம். சரி, 3வது இது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாமான்னு பார்த்தா கிடையாது. இதனால வரக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதாவது உடம்புல ஆசிட் தன்மை, அது அமிலம் ரொம்ப ஜாஸ்தியா வருது, அதை ட்ரீட்மெண்ட் பண்றது. மூச்சு திணறல் வந்ததுன்னா வென்டிலேட்டர் வைக்கிறது. மருத்துவமனையில சிகிச்சையில இருக்கிறவங்க உயிர் பிழைப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கும்? வெறும் 15 ml எடுத்தாலே கண்ணோட நரம்பை பாதிச்சு பெர்மனன்ட் விஷுவல் கண் பார்வை இழப்ப வாய்ப்புகள் இருக்குது. ஆனா 100 ml எடுத்தா உயிரே போகக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. சோ எவ்வளவு ml எடுத்திருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா போதையில எவ்வளவு எடுக்கிறோன்னே அவங்களுக்கு தெரியாது, ஜாஸ்தியா எடுத்துருவாங்க. அது ஒரு முக்கியமான ஒரு டிசிஷன் ஃபேக்டரா இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, எவ்வளவு எர்லியரா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க அப்படிங்கறத இம்பார்ட்டன்ட். இதோட முதல் பாய்சனிங் சைன் பாத்தீங்க அப்படின்னா, வாந்தி வர்றது, தலை சுத்துறது, கிறுகிறுன்னு வர்றதுன்னு இருக்கும். அது நார்மலா அல்கஹால் சாப்பிட்டாலே நிறைய பேருக்கு வரும். சோ அவங்க நினைச்சுப்பாங்க அல்கஹால் சாப்பிட்டதுனாலதான் இதெல்லாமே அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க டிலே பண்ணிடுவாங்க. கிராமத்துல இந்த ஒரு வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி, இந்த ஆசிட் ட்ரீட் பண்ணக்கூடிய இந்த டயாலிசிஸ், இதெல்லாம் அதை பொறுத்தும் இருக்குது. வழக்கமான மதுபானங்களை ஒப்பிடும்போது விஷ சாராயம் குடிக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படும்? எத்தனால் அண்ட் மெத்தனாலுக்கு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, எத்தனால் ரொம்ப நாள் கழிச்சுதான் இந்த தொந்தரவு ஏற்படுத்தும். பல வருஷம் கன்சியூம் பண்ணி மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, மெத்தனால் சாப்பிட்றவங்களுக்கு உடம்புல ஃபார்மிக் ஆசிட்ங்கிறது அதுவா மாறிடும். அந்த ஃபார்மிக் ஆசிட்ங்கிறது உடம்புல ஏற்படும். ஃபார்மிக் ஆசிட் ரொம்ப டேஞ்சரஸ். சோ கடகடன்னு எல்லா உறுப்பையும் அழிச்சிடும். ஆனா எத்தனால் சாப்பிட்டவங்களுக்கு அசிட்டிக் ஆசிட்ங்கிறது ஃபார்ம் ஆகும். அந்த அசிட்டிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா, லிவரே அது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். சோ அதனால என்ன ஆகும், ரொம்ப நாள் அது கன்சியூம் பண்ண அதோட எஃபெக்ட்ஸ் ஸ்லோவா தான் வரும்.
பார்வை இழப்பு ஏற்படுவது என்பது அரிதான சில சமயங்களில்தான். காரணம், மெத்தனால் பாதிப்பு பெரும்பாலும் உயிரையே குடித்துவிடும் என்றே ஆய்வுகள் சொல்கின்றன. எனவே விலை குறைவு என்றாலும் விஷ சாராயத்தை பருகுவது தற்கொலைக்கு சமம் என்பதே வல்லுநர்களின் கருத்தாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.